இந்த அட்ரஸ் எங்கே இருக்குன்னே தெரில. நம்மளும் ரொம்ப நேரமாக தேடினே இருக்கிறோம். ஏய், இங்கே ஒரு அண்ணன் வராரு, அவர்கிட்ட கேட்டு பார்ப்போம். அண்ணா, இந்த பேப்பரில் ஒரு அட்ரஸ் இருக்குது, அது எங்கே இருக்குன்னு பார்த்து சொல்கிறீங்களா? யோ, உனக்கு அட்ரஸ் தெரியும் சொல்லு, தெரியாது சொல்லு, அதை விட்டு கக்கா வச்சு வெறுப்பேற்றிட்டுங்கிற. டேய் தம்பி, நீ கையில வச்சு இந்த அட்ரஸ் பேப்பர் இப்ப இருக்காது, கொஞ்சம் பாரு. அம்மா இல்ல. ஏய், அந்த அட்ரஸ் பேப்பர் எங்க போச்சு? இங்க பாரு. எப்படி உன்னோட அட்ரஸ் பேப்பர் வந்துச்சா? யோ, நீ திருடனா? பேசிருக்கும் போது பேப்பர் அடிச்சிட்ட. தம்பி, நான் திருடன் கிடையாதுப்பா, என்கிட்ட சூப்பர் பவர் இருக்கு. அப்படின்னா இவன சூப்பர் பவர்ப்பா. யாரும் இல்லை. ஓகே அண்ணா, நான் ஒரு சீக்கிரம் சொல்கிறேன், அது யார்கிட்ட சொல்ல மாட்டீங்களா? என்னன்னு சொல்லுப்பா, நான் யார்கிட்ட சொல்ல மாட்டேன். எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுண்ணா, நான் படிச்சது தமிழ் மீடியம். அதான் நீங்கள் ஏதோ ஜூபாபா சொல்கிறீங்களே, தெரில எனக்கு. ஐயோ கரமுண்டா பிச்சைக்காரன், எனக்கே இங்கிலீஷ் தெரியுது. தம்பி, சூப்பர் பவர்னா என்கிட்ட மந்திர சக்திகளா இருக்குப்பா. அண்ணா, உனக்கு தானே நான் இவ்வளோ தேடி இருந்தேன். இங்க பாருண்ணா, இங்க கொஞ்சம் பாரு, எனக்கு 22 வயசு தானே ஆகுது, அதுக்குள்ள சொட்டை விட ஆரம்பிச்சிச்சுண்ணா. உன்னோட மந்திர சக்தி வச்சு இந்த சொட்டையில கொஞ்சம் போவேண்ணா, ப்ளீஸ்ண்ணா. தம்பி, நானும் வந்ததுல இருந்து பார்த்துனுக்கிறேன், நக்கலாவே பேசினுக்கிறேன். என் மந்திர சக்தி பவர் உனக்கு தெரியல. அப்படின்னு நான் மந்திர சக்தி வச்சிருக்கீங்க? பார்த்தல எப்படி மின்னல் வேகத்துல ஓட வேண்டாம். நோ, நீ மேஜிக் காரையா. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியானா? என் எதிர் வீட்டுல ஒரு குட்டி குழந்தை இருக்கும், அது எப்ப பார்த்தாலும் சாப்பிடறதுக்கு அழுதுனே இருக்கும். நீ இந்த மாதிரிலாம் வந்து மேஜிக் பண்ணி வச்சுக்கோ, ஜாலியா சாப்பிடுறோம். வரீங்களாண்ணா? என் மேலே கை வைக்கிறியா நீ? உன்னை கை என்ன ஆகுது? என் கை என்னையோட அடிக்க வர. என்னடா பண்ற? ஐடியா இப்ப முடிஞ்ச என் மேல கை வேட பாப்போம். யோ, உனக்கு என்னதான் வேணும்? என்ன முடியா? எனக்கு காசு கொடு. என்கிட்ட பேப்பர் எடுத்த, என் கையை முறுக்கி பேக்கெட்ல வச்சுட்ட, அங்க இங்கடி தாவற. காசு எடுக்க தெரியாமடியே திருடி இருக்கலாமையா? எதுக்கு இப்படி டார்ச்சர் பண்ற? அப்படி பண்ணா அது பேரு திருட்டு. எனக்குன்னு கொள்கைகள்லாம் இருக்கு, நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன். திருட மாட்டேன், ஆனா என்ன இப்படி டார்ச்சர் பண்ணுவேன். கொலைகார சைக்கோ. உனக்கு காசு தானே கொடுக்கணும், நான் கொடுக்குறேன், நார்மல் ஆக்கி விடுறா. போடா சைக்கோ. இந்த சைக்கோ கிட்ட போல தப்பிக்கிட்டோம். என்ன ஒரு செகண்ட் எப்படி ஆகிட்டா? ஒரு அட்ரஸ் கேட்டு குத்த பாடா வைக்கிட்ட. என்ன நடக்குது? இவ்வளவு நேரமா ஒரு இடத்த வந்து ஓடி இருக்கிறப்பா. தம்பி, என்னப்பா மறந்துட்டியா? அண்ணா, என்ன விட்டுருண்ணா, நான் போயிடுறேண்ணா. நான் கேட்டது கொடுப்பா, உன்னை விட்டுறேன். காசு தானே? அப்ப நான் பயத்துல ஓடிட்டேன். இரு, புடி. தேங்க்ஸ்ப்பா. ஆள முடியா, நான் போயிடுறேன். ஒரு நிமிஷம், அந்த அட்ரஸ் ஸ்லிப்பு உன் பாக்கெட் செக் பண்ணி பாரு. பாக்கெட்லயா? தேங்க்யூ அண்ணா. இந்த அட்ரஸ் யாருக்காவது தெரிஞ்சா சொல்லுங்கடா. பேபி, உன் கூட நான் 100 வருஷம் வாழணும் பேபி. பேபி, 100 வருஷம் கிடையாது, 1000 வருஷம் வாழ்ந்தாலும் பத்தாது பேபி. யோ, எதுக்கே இப்ப எங்களை பார்த்து சிச்சுனுக்குற? அது இன்னொரு 5 நிமிஷத்துல 2 பேரும் பிரிஞ்சு நீ இந்த பக்கம் போற, மேடம் அந்த பக்கம் போறாங்க. இதுல சாருக்கு 100 வருஷம் வாழணும், மேடமுக்கு 1000 வருஷம் வாழணுமாமே. யோ, அதெல்லாம் ஒண்ணும். பேபி, அவன் கடக்குறான். நம்ம லவ் பத்தி நம்ம 2 பேருக்கும் தெரியல பேபி. ஆமா, அவன் கிடக்குறான் பிச்சைக்காரன். நம்ம பேசலாம் வா பேபி. தம்பி, ஒரு 100 ரூபாய் இருந்தா கொடுப்பா. நான் எதுக்கே போனுக்கு 100 ரூபாய் கொடுக்கணும்? தம்பி, இப்ப மட்டும் நீ காசு கொடுக்கலன்னு வைய, மேடம் சார் கிட்ட என்னென்னலாம் மறைச்சிருக்காங்கன்னோ, சார் மேடம் கிட்ட என்னென்னலாம் மறைச்சிருக்கீங்கன்னோ எல்லாத்தையும் பொட்டு வச்சிருவோம்பா. பேபி, நமக்கு எதுக்கு வீண் பிரச்சனை? ஒரு 100 150 எடுத்து குத்துருப்பா. போய் சொல்லிட்டோம். நீ சொல்றது கரெக்ட் தான் பேபி. காசு இங்க வச்சனா இங்க. ஏய், ஒரு நிமிஷம் இரு. ஏய், எதுக்குடி நீ அவனுக்கு காசு கொடுக்க சொன்ன? அப்போ எனக்கு தெரியாம ஏதோ ஒரு விஷயம் மறைக்கிறியா? அப்ப நான் காசு கொடுக்க சொல்லுவா, நீ எதுக்கு கொடுக்கணும்னு பேக்கெட்ல காசு தேடின? அப்ப நீ எனக்கு தெரியாம ஏதோ ஒரு விஷயம் மறைக்கிறியா? வேற சொல்லதான் செஞ்சேன், அதுக்குள்ள 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டீங்க. யாரு?
அச்சோ இப்போ கால் பண்றானே. ஏய் யார் ஃபோன் பண்றா? எதுக்கு மறைக்கிற? அது கஸ்டமர் கால் கால் பண்றாங்கடா. கஸ்டமர் கேரா? எங்க உன் போனை காட்டு. ஏய் கஸ்டமர் கேர் தான ஃபோன் பண்ணாங்க, வேற யாரும் இல்லடா. போனை காட்டுன்னு சொன்னேன். ஏய் நான் தான் சொல்றேன்டா, அது கஸ்டமர் கேர். ஐயோ போன் வெளிய எடுத்துட்டு கஸ்டமர் கேர் தான் ஃபோன் பண்ணாங்க. ஏய் உன் போனை குறி. குட்டுடின்னு சொன்னேன். குறி போனை குறி. போனை குடு. ஐயோ பிரேம் கால் பண்ணிருக்கான். இந்த நாயை பிளாக் பண்ணு உன்கிட்ட எவ்வளவு வாட்டி சொல்லிருக்கேன். இன்னும் நீ பிளாக் பண்ண வச்சிட்டு இருக்கல. ஐயோ பிளாக் பண்ணல இன்னும் மேடமே. அது எதுனாலனா? அது என்னடி அது? பிரேம் பக்கத்துல ஒரு ரெட் கலர் ஹாட். ஹார்ட் வேறயா? டேய் அது நான் போடலடா, அது பை மிஸ்டேக் கை தவறி ஹார்ட் போட்டுருக்கோண்டா. பை மிஸ்டேக்கா? பை மிஸ்டேக் அது எப்படி கரெக்டா அந்த பிரேம் பக்கத்துல அந்த ரெட் கலர் ஹார்ட் விழும்? ஒரு நிமிஷம் பயப்படாதம்மா. இப்ப நான் உனக்கு பாயிண்ட் எடுத்து கொடுக்குறேன் பாரு. ஐயோ இவ இதுக்கு இந்த டைம்ல மெசேஜ் பண்ணா? அந்த போன் எடுத்து கொஞ்சம் பாருமா. அது என்ன மெசேஜ் அது வந்தது? அது நாளைக்கு ரீசார்ஜ் காலியாக போகுது, அதுக்கு மெசேஜ் அனுப்பிச்சுக்கிறாங்க. நான் நம்ப மாட்டேன், அந்த மெசேஜை காட்டு. நான் தான் சொல்றேனே அது ரீசார்ஜ் மெசேஜ். குட்ரா ஒண்ணு இல்ல, ரீசார்ஜ் மெசேஜ். ஐயோ மாட்டணும் போ. சுஷ்மிதா டார்லிங், இது வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்களே. அது என்ன வாய்ஸ் மெசேஜ் ஓபன் பண்ணி பாருமா. யோ பிச்சைக்காரா, வாய மூடினே இருக்க மாட்டல நீ. தோ ப்ளே பண்றேன். பிரகாஷ் டார்லிங். ஐயோ போச்சு போ. அந்த நீட்ட மூக்கி பிரகியாவை பார்த்து முடிச்சிட்டேன். என் வீட்டுக்கு வந்து என்ன ஷாப்பிங் கூட்டிட்டு போய் எனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி தரேன்னு சொன்னேன்ல, அதனால ஆவலா உனக்காக காத்துட்டு இருக்கேன்டா டார்லிங். சீக்கிரமா வந்துடு. தம்பி வேற லெவல் பண்ணி சார் மேடமுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி தர போறீங்களாமே. மேடம் சாருக்காக காத்துட்டு இருக்காங்களா. கடைசியில் ஓவரா சீரப்படுத. நீ மட்டும் அப்படியே யோகியம் கிடையாது. எதுக்கு இந்த டைம்ல வந்து உனக்கு பிரேம கால் பண்ணா? அது அவனுக்கு படிக்கிற விஷயத்துல ஏதாவது டவுட் வந்திருக்கும், அதுக்காக எனக்கு கால் பண்ணிருப்பான். டவுட்டுக்காக கால் பண்ண அவகிட்ட கால் பண்ணிக்க பண்ணிடுறேன். நாய் அந்த நாய் பிரேம ஹாட்டு எங்க போதே ஸ்பீக்கர்ல போடுறேன். ஆட்டோ சோட பிடிக்குதே. பிரகியா செல்லக்குட்டி. செல்லக்குட்டியாமே. இன்னைக்கு என்ன டேட்டுன்னு ஞாபகம் இருக்கா? என்ன டேட்டு? நானே சொல்றேன். நம்ம லவ் பண்ண ஆரம்பிச்சு 1 year ஆயிடுச்சு. ஹாப்பி ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி. ஐயோ இவ்வளவு சந்தோஷப்படுறதால சோகமா இருக்கதா? சூப்பர் சூப்பர் சூப்பர். ஹாப்பி ஆனிவர்சரி. போயா சீக்கிரமா வா. நம்ம 2 பேரும் எப்பவுமே மீட் பண்ற பஸ் ஸ்டாண்ட்ல தான் வெயிட் பண்ணின்னு இருக்கேன். சீக்கிரமா வந்துரு. ஏண்டி நம்ம லவ் பண்ண ஆரம்பிச்சு 2 மாசம் தான் ஆகுது, அந்த பிரேம கூட 1 வருஷம் லவ்வா? ஐயோ இப்ப கேட்டது என் பட்டோடம் சுட்டியுது. ஏய் நிறுத்துடா, உனக்காக அந்த சுஷ்மிதா காத்துக்கிட்டு இருக்காங்க. காத்துக்கிட்டே உண்மை கொடுத்தாங்களே உம்மா, அது கேட்கும் போது இடிச்சுதா? ஏய் அது வந்து அமுகு டுமுகு அமால் டுமால், அமுகு டுமுகு அமால் டுமால், அமுகு டுமுகு அமால் டுமால், அமுகு டுமுகு அமால் டுமால். நோ பிச்சைக்காரனா, தெய்வம் மாதிரி வந்தனா. இப்பதானே எல்லாமே இவ்வளவு பத்தி புரிஞ்சுது. எவ்வளவு கேட்டேன்? 100 ரூபாவா? 200 ரூபாய் இதை வச்சுக்கணும். அவன் 100 ரூபாய் கொடுக்கதே தானா? என் செயினு தானே, என் வயிற கம்பளி எல்லாமே உனக்கு குத்துறேனா குண்டா. தெய்வ மாதிரி வந்தனா, ரொம்ப நன்றிடா. அம்மா அம்மா போதுமா போமா. ஐயோ அம்மா ஐயோ. ஏய் நீ என்ன கழட்டி விட்டு போறது? நான் உன கழட்டி விடுறேன். எட்டி விட்ட மூஞ்சி ராக்கிச்சு வச்சி போடா. எனக்கு பிரேம் பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்றடா. போறேன் போடா. ஹாய் தங்கை செயினு வயிற கம்பளி. எனக்கு நம்ம காட்டுல மழைதான். தம்பி உங்களுக்கு அது ஏதாவது பிரச்சனையா? இதோ வரேன்.